ஹலோ. சொல்லுங்கள், ஒர்க் ஷாப் தான், சொல்லுங்கள். சரி, அங்கேயே வெயிட் பண்ணுங்க, பையனை வர சொல்கிறேன். நான் எந்த ஏரியாண்ணா? சரி, அங்கேயே வெயிட் பண்ணுங்க, பையனை வர சொல்கிறேன். சரி, வைக்கிறேங்க. டேய் தம்பி, பிள்ளையார் கோவில் பின்னாடி ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்காமா, அங்கே போய் அதை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறியா? சரி, போயிட்டு வா. சரிண்ணா. வண்டி சாவிண்ணா. அதான் உன்ட்ட சைக்கிள் இருக்குல்லடா, சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வாடா. பெட்ரோல் விலை என்ன வேணும், இது வண்டி வேணும்னு கேட்குற? அதான் உன்ட்ட சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் எடுத்துகிட்டு போடா. என்ன தம்பி, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நானும் வேலை வெட்டிக்கு போக வேணாமா? சீக்கிரமா பார்த்து கொடுங்க. லேட் ஆயிடுச்சு, சாரிங்கண்ணா. என்னன்னு பார்த்தேன். பாருங்க பாருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வேலைக்கு வேற டைம் ஆகிக்கிட்டு போன் மேல போனா வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே முடிச்சிடலாங்கண்ணா. என்ன தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுப்பா. இந்த அவ்வளோதான், டைட் பண்ணுறது மட்டும் தான். அவ்வளோதான் முடிஞ்சுங்கண்ணா. அவ்வளோதான் முடிஞ்சுங்கண்ணா. முடிஞ்சா? அமௌண்ட் எவ்வளவு? 150 ரூபா ஆச்சுங்கண்ணா. 150 ரூபா தானே? 200 ரூபா இருக்கு, 50 ரூபா டிப்ஸா வச்சுக்க. டிப்ஸ் எல்லாம் வேண்டாண்ணா, பஞ்சர் ஓட்டுனது மட்டும் காசு கொடுங்க. சரி, இந்தா. யாரையும் அப்படி எடுத்துரிஞ்சு பேசாதீங்கண்ணா. இந்நேரம் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வராமல் இருந்தால் எங்கேயா தள்ளிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க தனியாக. ஆமா தம்பி, அவருக்கு ஃபோன் பண்ணி நீ வராம விட்டுருந்தேன்னு வச்சுக்கவே, அதுக்கு பதிலாக நான் வண்டியை தள்ளிட்டு தான் போயிருக்கணும். வேலைக்கு வேற டைம் ஆயிருச்சு, அதனால அந்த டென்ஷன்ல உன்னை சத்தம் போட்டுட்டேன். சாரி தம்பி. பரவாயில்லண்ணா. சரி தம்பி, வரேன். சரிங்கண்ணா. என்னடா தம்பி, வண்டி ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேண்ணா. வண்டி பஞ்சராக இருந்துச்சு, அதை ஒட்டி விட்டு வந்துட்டேன். இந்தாங்க காசு. ஓகேடா. அண்ணா இன்னைக்கு சம்பள நாள். அதுக்கு இப்போ என்னடா? அப்படியே சம்பளம் கொடுக்கும்போது அப்படியே ஒரு 500 சேர்த்து கொடுங்கண்ணா. வேலை வேறு ரொம்ப டல்லாக இருக்குது. மாதம் மாதம் உனக்கு வேறு சம்பளம் வேறு கொடுக்கணும். தேவைப்படுதுண்ணா. தானா உனக்குலாம் என்னடா தேவை இருக்குது? சம்பளம் வேணும்னு கேட்குற, வாங்கிக்கலாம்டா பொறுமையா. இல்லைண்ணா, செகண்ட்ஸில் ஒரு ஃபோன் பார்த்துருக்கேன், அது வாங்கணும். என்னால் முடிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ட்டு இருக்கேண்ணா. அடுத்த மாதம் சம்பளத்தில் வேணால் பிடிச்சிக்கோங்கண்ணா. சரி, சாயந்தரம் பார்க்கலாம்டா, வாங்கிக்கலாம். சரியா? சரிண்ணா. டேய் தம்பி, வாடா, எந்திரிச்சு வாடா. இந்தாடா சம்பளம் கேட்டீங்களடா. சரி, கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கடா. 500 சேர்த்து கொடுத்துருக்கீங்கண்ணா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கண்ணா. சரிடா. என்னென்னு பார்த்து போட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிடா. சரி, போய்ட்டுறேண்ணா. சரி, பார்த்து போயிட்டு வாடா. எங்கடா போற? டேய், நான் ஒரு கடையில் பனியன் பார்த்தேன். எங்க அப்பாட்ட காசு கிட்டேன், இந்தாரு வாங்க போறேன். சரி போ.
ஐயோ காசை பாக்கெட்டில் தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சு? ஐயோ காசை வேற காணுமே. சரி, வந்த வழியிலேயே தேடி பார்க்கலாம். ஐயோ இது எங்கிட்ட வந்துச்சுன்னு வேற தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டினதுனால எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே காசு. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா அடிப்பாரு. ஏன் கிடைக்கிற காசு தானே? கட். என்னால் முடிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அதை நல்லா இருக்கா இல்லைன்னு பார்க்குறவங்க தான் சொல்லணும். காசு விஷயத்தில் அலட்சியமாக இருந்ததுனால தான் என் காசு தொலைஞ்சு போச்சு. காசு விஷயத்தில் யாரும் அலட்சியமாக இருக்காதீங்க. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான்.